முக்கிய செய்தி. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீதான விசாரணை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் அறிக்கைக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்புக்கு 6 வார காலம் உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்திருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம் பற்றி குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீதான விசாரணை மார்ச் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் அறிக்கைக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்புக்கு 6 வார காலம் உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் இருக்கிறார். ஸ்டெஃபி, விவரங்கள் என்ன சொல்லுங்க? வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை. மேலும் மனுதாரர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடுமையாக குற்றச்சாட்டு வெளியாயிருக்கு சிவராணி. இதுல மேலும் கூடுதல் தகவல் என்னன்னா, கடந்த 2022ஆம் ஆண்டு வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்தது. அதன் கீழ் பல பேர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு செய்யப்பட வேண்டும் என்று போராட்டங்கள் நடைபெற்றது. பல ஆண்டுகள் கழித்து இன்று தலைமை நீதிபதி அமர்வு மீது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குல போலீசார் தரப்பிலிருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 3 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு மதியம் 2:15 மணி போல மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையை கையெழுத்த மனுதாரர் இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்படவில்லை எனும் தமிழக அரசின் அறிக்கைக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்புக்கு 6 வார காலம் உயர்நீதிமன்றம் தற்போது அவகாசம் கொடுத்துள்ளது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மீதான விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.